புராண புருஷா ನಂದ ನಂದನ ಗೋವಿಂದ ನವ పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி என்று அந்த பகவானை திருமலையப்பனை சேவித்து கொண்டு உள்ளோம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. பக்தர்களே, திருமலையப்பனின் இன்று ஆணிவார ஆஸ்தானம் சந்தர்ப்பமாக நாம் இப்போது புஷ்ப பல்லக்கு சேவையை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமி இதோ புஷ்ப பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். திருவீதி உலா வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இன்று ஆணிவாரம் அஸ்தானம், ஆனி மாதம் கடைசி நாள். இந்த சிறப்பு வாய்ந்த நன்னாளிலே அந்த பகவான் காலையிலே ஆணிவார அஸ்தானத்தை முடித்துக்கொண்டு இதோ இப்போது பக்தர்களுக்காக திருவீதி உலாவர காத்து கொண்டு உள்ளார். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. ஏழு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. ஆடி மாதத்தில் இருந்து மார்கழி மாதம் இறுதி வரை உள்ள 6 மாத காலம் சூரியனுடைய சஞ்சாரம் தென் திசையில் இருக்கும். இதனை தக்ஷிணாயன புண்ணிய காலம் என்பார்கள். திருவேங்கடவனுக்கு தக்ஷிணாயன புண்ணிய காலம் காலத்திலே சிறப்பு பூஜை நடைபெற ஏற்பட்டது இந்த ஆணிவேர அஸ்தானம். ஆணிவேர அஸ்தானம் என்றால் ஆடி மாதத்திற்கு முதல் நாள் இன்று பூஜை செய்வார்கள். அதுவே ஆணிவேர அஸ்தானம். தமிழ் மொழியில் ஆடி பூஜை என்றும் தெலுங்கிலே ஆணிவேர அஸ்தானம் என்றும் கூறுவார்கள். இந்த நன்னாளிலே திருவேங்கடவனுக்கு வருடம் முழுவதும் கிடைக்கின்ற அந்த வருமான கணக்குகளை ஒப்படைத்து மீண்டும் புதிய கணக்குகளை துவங்குவார்களாம். அப்படி அந்த சந்தர்ப்பமாக விசேஷமாக பகவானை இதோ புஷ்ப பல்லக்கிலே அலங்கரித்து அவருடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியை இப்போது நாம் புஷ்ப பல்லக்கிலே, அதாவது அந்த பல்லக்கில் முழுவதும் புஷ்பத்தால் அலங்காரம் செய்து அதன் நடுவிலே அந்த பகவானை மற்றும் அவரது திரு தேவிகளுடன் நமக்கு அற்புதமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார் நம் மலையப்ப சுவாமி. அவர் புஷ்ப பிரியன், அலங்கார பிரியன் அல்லவா. திருமலை என்பது அந்த புஷ்பங்களால் ஆன மலை என்றும் வேதங்களால் ஆன மலை என்றும் கூறப்படுகிறது. இதோ இந்த எம்பெருமான் நித்திய வாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த ராஜ கோபுரத்தை கூட நாம் இந்த திரையின் வழியிலே காண இருக்கிறோம். அதேபோல் அந்த பகவானையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரையும் சேவிக்கலாம். இப்படி இரவில் பிரம்மாதி தேவர்களாலும் பகலில் மானிடர்களாலும் வணங்கப்பட்ட தன்னுடைய கடைக்கண் பார்வையில் அனைவரையும் குளிர கடாட்சிக்கும் திருவேங்கடவனுக்கு ஈடு இணை இல்லை. அதோ அந்த பரமாத்மாவை புஷ்பத்தால் அலங்கரித்து உள்ளார்கள். சங்கு சக்கரதாரியை அந்த பகவானை எழுந்தருளி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் இதோ அந்த புஷ்ப பல்லக்கிலே எழுந்தருளி இருக்கிறார் அந்த பகவான். மேலே புஷ்பங்களாலான அலங்காரம், அந்த பல்லக்கிலே
புஷ்பங்களாலான மாலையுடன் மாலை மற்றும் வாசனை உள்ள புஷ்பங்கள், அந்த புஷ்ப கைங்கரியங்கள் செய்த ஆழ்வார் மொத்தம் கூட அந்த பகவானுக்கு ஒவ்வொரு விதமாக கைங்கரியங்கள் செய்கிறார்களாம். இதோ பக்தர்களே, அந்த வாகனத்தில் முன்பே கஜங்கள், அதாவது 4 படைகள் மற்றும் பக்தர்கள் கூட அந்த பகவானுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த பகவானை இதோ நாம் நேரடி ஒளிபரப்பில் புஷ்ப பல்லக்கிலே, அதுவும் ஆணிவேர ஆஸ்தானத்தை முன்னிட்டு புஷ்ப பல்லக்கிலே சேவித்து கொண்டு உள்ளோம். தக்ஷணாயன புண்ணிய காலம் இன்றிலிருந்து 6 மாத காலம் ஆரம்பமாகும். அப்பேற்பட்ட சர்வ ரக்ஷகனான திருவேங்கடமுடையானுடைய அந்த நடைபெறுகின்ற வருடாந்திர உற்சவங்களில் மிக மிக முக்கியமானது இந்த ஆணிவேர அஸ்தானம். இந்த உற்சவம் நடைபெறும் போது தினந்தோறும் நடைபெறுகின்ற சுப்ரபாதம், விஸ்வரூப தரிசனம், ஸ்தோமாலை சேவை, பிறகு ஸ்தபன திருமஞ்சனத்திலே திருமண மண்டபத்தில் சக்கர சாமர மரியாதைகளுடன் தங்க சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் அந்த பகவானுக்கு கொலுமூர்த்தி பஞ்சாங்கம் வாசிப்பார்களாம். பக்தர்களே, இதோ புஷ்ப பல்லக்கிலே அந்த பகவான் அவரது திரு தேவிகளுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். நாமும் 2 கரம் கூப்பி கண் குளிர அந்த புஷ்பத்தால் அலங்கரிக்கப்பட்ட அந்த புஷ்ப பல்லக்கினை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் அந்த பகவானுடைய சிறப்பு நன்னாளான இன்று ஆணிவேர ஆஸ்தானத்தை முன்னிட்டு அந்த பகவானுடைய புஷ்ப பல்லக்கிலே சேவித்து கொண்டு உள்ளோம். 2 கரம் கூப்பி கண் குளிர அந்த பகவானை சேவிப்போம். பகவானுக்கு கொலுமூர்த்தி பஞ்சாங்கம் வாசிப்பார்களாம். அன்றைய தினம், திதி, வாரம், நட்சத்திர விசேஷங்களுடன் உற்சவ சிறப்புகளையும் பகவானிடம் கூறுவார்களாம். அது மட்டுமல்லாமல் முந்தைய நாள் வருமானம், தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள், பாத்திரங்கள் போன்றவற்றை மதிப்புகளையும் கூட கணக்கு காட்டி மொத்த வருமானங்களையும் பகவானுக்கு படித்து காட்டுவார்களாம். முந்தைய நாள் தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கையும் கணக்கு கூறுவார்களாம். எல்லாவற்றையும் கேட்டு மகிழ்ச்சி அடைந்த பெருமாள் அந்த பக்தர்களை அனுகிரகம் செய்வார். இப்படி ஒவ்வொரு ஆஸ்தானத்து அன்றும் நடைபெறும் சிறப்பு உற்சவ சேவை இந்த புஷ்ப பல்லக்கு உற்சவம். எம் பெருமானை சேவிக்கலாம், அவருடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். பக்தர்களே, இன்று ஆடி மாதம் தக்ஷணாயன புண்ணிய காலம் அன்று அந்த புஷ்ப பல்லக்கிலே அந்த பகவானையும் அவரது திரு தேவிகளையும் சேவித்து கொண்டு உள்ளோம். இந்த நாள் திருமலை கோவில் சரித்திரத்திலே மிகவும் பிரதானமாக ஒரு நிகழ்வு. தினந்தோறும் போலவே தக்ஷண புண்ணிய காலத்திலே காலை சுவாமிக்கு சுப்பிரபாதம், விஸ்வரூப தரிசனம், தோமாலை சேவை வழக்கம் போல் நடைபெறாது. அதேபோல் தினந்தோறும் நடைபெறும் கொலு ஸ்ரீனிவாசன் மூர்த்திக்கு தங்க சிம்மாசனத்தில் மேல் கொழு நடைபெறாது. தோமாலை சேவை முடிந்ததும் ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் மலையப்ப சுவாமிக்கு விஸ்வசேனருக்கும் கோயிலில் ஏகாந்தமாக திருமஞ்சனம் நடைபெற்றது. அதன் பிறகு சஹஸ்ரநாம அர்ச்சனை நிவேதியம் முதல் மணி நடைபெறும். இப்படி அந்த பகவானுக்கு நித்திய கல்யாணம், பச்சை தோரணம் என்றும் விதமாக இந்த கல்யாண உற்சவம் மட்டும் அல்லாமல் வருடந்தோறும் நாள்தோறும் 365 நாட்களும் ஏதோ ஒரு சேவையில் பக்தர்களுக்காக அருள் பாலித்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பகவான். இதோ திருமலையில் இருந்து நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் அந்த பகவானை புஷ்ப பல்லக்கிலே. அந்த எம்பெருமானை, அதாவது தங்க வாயிலில் அருகே உள்ள திருமாமணி மண்டபம், அந்த மண்டபத்திலே பகவானுக்கு சர்வ பூபால வாகனத்தில் உபய நாச்சிமார்களுடன் திருமலையப்ப சுவாமிக்கும் கருட ஆழ்வாரை பார்க்கும் விதமாக கொலு செய்வார்களாம்.
పెండాడి పరశురాముని బాహుబలము గొని సురలకు మునులకు సూర్యుడిన భయము ఇచ్చే సురలకు మునులకు సూర్యుడిన భయము ఇచ్చే వరుసన యోధ్య ఏల వచ్చే నటవమ్మ అరుదు రాముని చేతలదిగో పుష్పకములు సొరిది మన బాలులే సోద్యము గదమ్మ అరుదు రాముని చేతలదిగో వాలిగొట్టి సుగ్రీవు వరరాజ్యమిచ్చెనట చాలుగా కొండలనే జలదిగట్టి వాలిగొట్టి సుగ్రీవు వరరాజ్యమిచ్చెనట చాలుగా కొండలనే జలదిగట్టి తీరుగా రావణు జంపి తెగిలంక సాధించి తీరుగా రావణు జంపి తెగిలంక సాధించి వాలిన శిలల గూడి వచ్చెనటవమ్మ అరుదు రాముని చేతలదిగో పుష్పకములు సొరిది మన బాలులే సోద్యము గదమ్మ అరుదు రాముని చేతలదిగో కాంతయైన సీతగూడి కలుషములు ఎల్లబాపి పంతముతో విభీషణు పట్టము గట్టి కాంతయైన సీతగూడి కలుషములు ఎల్లబాపి పంతముతో విభీషణు పట్టము గట్టి ఇంతటా శ్రీ వెంకటాద్రి నిరమున వేటలాడి ఇంతటా శ్రీ వెంకటాద్రి నిరమున వేటలాడి పంతులకు రాజ్యమేల వచ్చెనటవమ్మ అరుదు రాముని చేతలదిగో పుష్పకములు సొరిది మన బాలులే సోద్యము గదమ్మ అరుదు రాముని చేతలదిగో அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா பக்தர்களே, இதோ இந்த நன்னாளிலே ஆணிவேர ஆஸ்தானத்தை முன்னிட்டு பகவான் இந்த வேளையிலே நமக்கெல்லாம் புஷ்ப பல்லக்கிலே ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் மலையப்ப சுவாமி திருவீதி உலா வந்து கொண்டு நம் போன்ற பக்தர்களை ரட்சித்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை இரு கரம் கூப்பி கண் குளிர சேவிப்போம். திருமலா திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவேங்கடத்திற்கு ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பெயர் உண்டு. கிருத்தயுகத்தில் ரிஷபாச்சலம் என்றும், திரேதா யுகத்தில் அஞ்சனாச்சலம் என்றும், துவாபர யுகத்தில் சேஷாச்சலம் என்றும், கலியுகத்தில் வெங்கடாச்சலம் என்றும் பெயர். ஒவ்வொரு யுகத்திலும் நிகழ்ந்த அரிய நிகழ்ச்சியின் ஞாபகமாகவே அந்தந்த பெயர்கள் வந்த காரணமாக இருக்கின்றன. அவைகளை தெரிந்து கொள்வதும் புண்ணியமே அல்லவா? அப்படி அந்த கிருத்தயுகத்தில் விருஷபாச்சலம், கிருத்தயுகத்தில் ரிஷபன் என்ற அசுரன் இருந்தான். அசுரனாக இருந்தாலும் அவனிடம் சாத்விக ஸ்வபாவம் சிறிது இருந்தது. அவன் நரசிம்ம பக்தனாக இருந்தான். அவனுடைய பக்தியும் விசித்திரமாக இருந்தது. உக்ர நரசிம்மனை குறித்து அவன் செய்த தவமும் உக்ரமாகவே இருந்தது. ஒவ்வொரு நாளும் பூஜை செய்த முடிவில் தன் தலையை அறுத்து பகவானுக்கு அதையே புஷ்பாஞ்சலியாக சமர்ப்பித்து வந்தான். பகவானின் அனுகிரகத்தால் வெட்டப்பட்ட தலை அவன் உடலில் திரும்பவும் ஒட்டிக்கொள்ளும். அவன் பழையபடி ஆவான்.
இப்படி ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 1000 வருடங்கள் தவம் செய்தான். தவத்தின் முடிவில் ஸ்ரீ நரசிம்மன் அவனுக்கு பிரத்யட்சமாகி அவன் விரும்பும் வரம் யாது என்று கேட்டார். நீண்ட காலம் தவம் செய்து சம்பாதித்த புண்ணியத்தை பத்திரப்படுத்த அவனுக்கு தோன்றவில்லை. அவன் ஞானம், பக்தி, வைராகியத்தை கேட்டிருக்கலாம், அல்லது மோட்சத்தை கூட கேட்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய அசுர ஸ்வபாவம் அதையெல்லாம் கேட்க அவனை விடவில்லை. அவன் யாருமே கேட்காத விசித்திரம் வரம் ஒன்றை கேட்டான். நீ யாருடனோ யுத்தம் செய்கிறாய், என்னிடம் யுத்தத்திற்கு வா என்பதே அவனுடைய கெட்ட வரம். பகவான் அவன் கேட்ட வரத்தை அருளினார். அவனுக்கு ஆனந்தத்தை அழிக்க அவனிடம் சிறிது நேரம் போராடினர். பின்பு அவனை சம்ஹரிக்க சக்கராயுதத்தை ஏவினர். சக்கரம் தன்னை நோக்கி வருவதை கண்டான் ரிஷிபாசுரன். வெள்ளியினால் தாமரத்தினால் தயாரிக்கப்பட்ட அந்த சக்கர தப்த தாரணை மோஷத்திற்கு வழிவகுக்கிறது என்று ருக்வேதம் உபனிஷத்தும் கூறுகின்றன. அப்படி இருக்கும்போது சாக்ஷாத் சுதர்சன சக்கரமே தன்னை நோக்கி வருவதைப் போல அந்த பகவானிடம் இவ்வாறு முறையிட்டான். உன் சுதர்சன சக்கரத்தால் என் தலை துண்டிக்கப்படுவது என் பாக்கியமே. உன்னை நான் ஒன்று கேட்கிறேன், அருள வேண்டும். நான் இறந்த பிறகு இந்த மலைக்கு என் பெயர் வர வேண்டும். இந்த மலைக்கு வரும் எண்ணற்ற பக்தர்களின் வாய் என் பெயரை தான் உச்சரிக்க நான் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதனால் எனக்கு எவ்வளவு புண்ணியம் உண்டாகும் என்றான். பகவான் அவன் விருப்பத்தை நிறைவேற்றினார். சக்கரம் அவனை சம்ஹரித்து கிருத்தயுகத்தில் திருப்பதிக்கு ரிஷபாச்சலம் என்று பெயர் வந்தது. அப்படிப்பட்ட அந்த மலையப்ப சுவாமியை இதோ திருமலையிலே வருடாந்திர அந்த ஆணிவேர ஆஸ்தானத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜையான இந்த நன்னாளிலே இதோ பகவான் நமக்கெல்லாம் புஷ்ப பல்லக்கிலே, புஷ்ப பிரியனான அந்த பகவான் புஷ்ப பல்லக்கிலே நமக்கெல்லாம் திருவீதி உலா வந்து கொண்டு நம் போன்ற பக்தர்களை ரட்சிக்க உள்ளார். பக்தர்களே, இதை நாம் வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம், இரு கரம் கூப்பி. திரேதா யுகத்தில் கபிக்களின் அரசன் கேசரியின் மனைவி அஞ்சனா தேவி மதங்க மகரிஷியின் உபதேசம் பெற்று சத்புத்திரனுக்கு வாயு தேவரை குறித்து தவம் செய்தான். வாயு தேவர் அவளுக்கு அனுகிரகம் செய்து தானே அவளுக்கு மகனாக பிறந்தார். அவரே முக்கிய பிராணனான ஹனுமான். அஞ்சனை தவம் செய்த நற்பலன் பெற்ற அந்த மலை, அதாவது இன்றைய திருமலை அஞ்சனாச்சலம் என்று திரேதாயுகத்தில் புகழ்பெற்றது. துவாபர யுகத்தில் வைகுண்டத்தில் சேஷசாயினான மகாவிஷ்ணு மகாலட்சுமியிடம் ஏகாந்தமாக இருக்க விரும்பி சேஷனை வெளியே துவாபர பாலகனாக இருக்க நியமித்தாராம். உள்ளே யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தார். சேஷனும் அவ்வாறே வெளியில் நின்று காவல் காத்து கொண்டிருந்தனர். அப்போது வாயு தேவர் அவசரமாக பகவானை தரிசிக்க வந்தார். பகவானை என் நேரமும் தரிசிக்க அவருக்கு பகவான் விசேஷ அனுமதி கொடுத்திருந்தாலும் முறைப்படி துவார பாலகனான சேஷனிடம்தான் உள்ளே போக விரும்புவதாக சொன்னான். சேஷன் அவரை தடுத்து உள்ளே போக யாருக்கும் அனுமதி இல்லை என்றாராம். அதற்கு வாயுதேவர், பகவானின் உள்ளத்தை நான் அறிவேன். அவர் சொன்னது மற்றவர்களுக்கு அவரை பார்க்க எனக்கு எப்பொழுதும் விசேஷமான அனுமதி உண்டு என்றாராம். சேஷன் ஹரிபக்தன், வாயுதேவரின் பக்தனும் சிஷ்யனும் கூட. வாயுதேவர் பாடம் சொல்லும் போது முதல் வரிசையில் அமர்ந்து ஸ்ரத்தையுடன் பாடம் கேட்பவர். அப்படிப்பட்டவருக்கு அஞ்ஞானம் வந்தது. வாயுவை விட தானே பகவானுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்ற மோகம் கூட வந்தது. அவர் வாயுவை இடைமறித்தும் அல்லாமல் தன்னை விட வாயு குறைந்தவர் என்ற ரீதியில் பேச ஆரம்பித்தார். எப்பொழுதும் உள்ளே இருக்கும் என்னையே வெளியில் நிற்க சொல்லி இருக்கிறார் பகவான். அப்படி இருக்கும்போது எப்பொழுதோ வந்த போகும் நீர் எம்மாத்திரம் என்றார் சேஷன். பக்தர்களே, அதற்கு வாயுதேவர்,
உன்னையும் என்னையும் ஒப்பிடாதே. உள்ளே ஓடியாடிக் கொண்டிருக்கும் பூனையை விட வெளியே கட்டியிருக்கும் யானைக்குதான் மதிப்பு அதிகம். மகாராஜாவின் மஞ்சத்தில் அமர்ந்து அவருக்கு பாதை சேவை செய்யும் சேவகன் அதே அறையில் சிறிது தூரத்தில் வேறு ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ராஜகுமாரனை விட உசத்தி என்று சொல்ல முடியுமா? வாதம் செய்யாதே, உள்ளே விடு என்றார். ஆனால் சேஷனோ மசியவில்லை. வாயு தேவர் முக்கிய பிராணர் அல்லவா? எல்லோருடைய பிராணனும் அவரே. சேஷனுக்குள்ளும் அவர் இருக்கிறார். அவர் உள்ளே இருப்பதனால்தான் சேஷன் தான் சொன்னது போல உள்ளே இருக்கிறார். இதை மறந்த சேஷன் வாயு தேவருடன் போராடுகிறான். பலிஷ்டன் நானா நீயா என்ற கட்டத்திற்கு வந்துவிட்டது. வாக்குதேவம் பலத்த கூச்சல் அதிகரிக்கவே பகவான் தானே நேரிலே வந்து நிலைமையை உணர்ந்தார். எல்லா தேவதைகளை விட வாயுதேவர் பலிஷ்டர் என்பது முன்பே பரீட்சித் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். ஆனால் சேஷனோ இதை கவனத்தில் கொள்ளவே இல்லை. பிரச்சனை தீர்க்க பகவான் ஒரு வழி சொன்னார். ஆனந்தகிரியை சேஷன் சுற்றி வளைத்து கொள்ளட்டும். வாயு அதை அசைத்து விட்டால் வாயு பலிஷ்டன், இல்லாவிட்டால் சேஷன் பலிஷ்டன் என்றார். இந்த போட்டிக்கு இருவரும் ஒப்புக்கொண்டார். சேஷனுக்கு 1000 தலைகள் அல்லவா? இந்த பிரம்மாண்டத்தை அவன் ஒரு தலையில் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அது அவர் தலையில் ஒரு கடுகு போல் தோற்றம் அளிக்கிறது. அப்படியானால் அவர் உருவம் எவ்வளவு பெரியது என்பதை ஊகிக்கலாம். அவர் ஆனந்தகிரியை இறுதி சுற்றி கொண்டார். பிரம்மாண்டத்தை தாங்கும் சேஷனை தன் கூர்ம ரூபத்தில் தாங்குபவர்தான் வாயு தேவர். சேஷன் சுற்றி சுற்றி வளைத்து கொண்டிருந்த ஆனந்தகிரியை அவர் தன் சிறு விரலினால் அசைத்து பெயர்த்து உயர தூக்கினார். ஆனந்தகிரி மேரு பருவத்தின் ஒரு பிரிவு. தாய் பர்வதமான மேருமலை தன் மகன் அல்லல் படுவதை பார்த்து வாயு தேவரை பிரார்த்தித்து, உங்கள் இருவர் பிரச்சனையில் என் மகன் அனந்தகிரி நொறுங்குகிறானே, தயவு செய்து கருணை காண்பியுங்கள் என்றது. வாயு தேவர் மேருவின் பிரார்த்தனைக்கு இணங்கி ஆனந்தகிரியை இன்றைய திருப்பதியில் இறக்கி வைத்தார். வாயு தேவரே பலிஷ்டமானவர் என்று உறுதி செய்யப்பட்டு சேஷனுக்கு கர்வ பங்கம் ஏற்பட்டதற்கு இந்த மலை காரணமாக இருந்ததால் இதற்கு சேஷாச்சலம் என்று பெயர் வந்தது. பக்தர்களே, அப்படி அந்த சேஷாச்சலம் என்று பெயர் வந்த அந்த திருவேங்கடமுடையானுடைய இன்றைய அந்த ஆணிவேர் ஆஸ்தானத்திலே இந்த சிறப்பு பூஜையிலே பகவான் அந்த பூஜையை காலையிலே முடித்துக்கொண்டு இப்போது அதோ உய்யாரமாக அவரது திரு தேவியுடன் அந்த மலையப்ப சுவாமி புஷ்ப பல்லக்கிலே எவ்வளவு அழகாக நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டே பவனி வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, நாமும் அந்த பகவானை இரு கரம் கூப்பி சேவிப்போம். கண் குளிர அந்த பகவானை எவ்வளவு சேவித்தாலும் போதுமானது அல்லவா? அப்படி நம் பிரார்த்தனை, நம் குறைகள் அனைத்தையும் அந்த பகவானிடம் ஸ்ரத்தையுடன் முறையிட்டால் நிச்சயமாக அந்த பகவான் நமக்கெல்லாம் அருள் பாலிப்பார் என்பது நம்பிக்கை. அதோ அந்த கஜங்கள் கூட அந்த பகவானுடைய சேவைகளில் ஈடுபட்டு அந்த வாகனம் முன்பே அந்த கஜங்கள், அதாவது அந்த யானை கூட பவனி வந்து கொண்டிருக்கிறது அந்த பகவானுடைய சேவையிலே. இதோ புஷ்ப பல்லக்கிலே அந்த எம்பெருமான் அவரது தேவியரான ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பவனி வந்து கொண்டிருக்கிறார் அந்த திருமலையிலே. பவிஷ்யோத்தர புராணம் திருப்பதிக்கு யுகக்கிரமமாக ரிஷபாச்சலம், அஞ்சனாச்சலம், சேஷாச்சலம், வெங்கடாச்சலம் என்று 4 பெயர்கள் வந்தன என சொல்லுகிறது. வராக புராணம் இன்னும் 14 பெயர்களை சொல்லுகிறது. அதை கூட தெரிந்து கொள்வோம். கோவிந்தா! பக்தர்களே, இதோ இந்த நன்னாளிலே காலையில் ஆணிவேர ஆஸ்தானத்தை முடித்துக்கொண்டு அந்த பகவான் அவரது திரு தேவியர்களுடன் இதோ புஷ்ப பல்லக்கிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. வராக புராணம்
இன்னும் 14 பெயர்களை சொல்லுகிறது. அது என்னவென்றால், இஷ்டப்பட்டதை எல்லாம் கொடுப்பதால் அந்த பருவத்திற்கு சிந்தாமணி என்று பெயர். ஞானத்தை கொடுப்பதால் அது ஞானாச்சலம். எல்லா தீர்த்தங்களின் சன்னிதானத்தை கொண்டிருப்பதால் அது தீர்த்தாச்சலம். எல்லா சரோவரங்களிலும் சிரேஷ்டமான சரோவரம் அங்கே இருப்பதால் அது புஷ்கராத்திரி. யமன் இங்கு வந்து தபஸ் செய்து பகவானின் அனுகிரகத்தை பெற்றதால் இது விஷாச்சலம். தங்கமயமான மேருமலையின் மகனாதலால் இது கனகாச்சலம். நாராயணன் என்ற பண்டிதன் இங்கு வந்து தவம் செய்ததால் இது நாராயணத்ரி. கருடன் இதை வைகுண்டத்திலிருந்து கொண்டு வந்ததால் இது வைகுண்டாச்சலம். நரசிம்மன் இங்கு அவதரித்ததால் இது சிம்ஹாச்சலம். வராக தேவரின் சன்னிதானம் இருப்பதால் இது வராகச்சலம். ராமாயணத்தில் வரும் நீலன் என்ற கபி இங்கு வந்து தவம் செய்ததால் இது நீலகிரி. பகவத் பக்தர்கள் இங்கு பகவானுடன் சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிப்பதால் இது ஆனந்தகிரி. மகாலட்சுமியின் சன்னிதானம் இருப்பதால் இது ஸ்ரீசைலம். ஸ்ரீனிவாசன் சன்னிதானம் இருப்பதால் இது ஸ்ரீனிவாசகிரி. இப்படி அநேக பெயர்களை வராக புராணம் சொல்லுகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்தில் ஸ்ரீசேஷ சைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விருஷபாத்ரி விஷாத்ரி முக்கியம் என 7 மலைகள் குறிப்பிட்டுள்ளன. ஆனால் நாம் கண்டதை போல் திருமலைக்கு அநேக நாமங்கள் உண்டு. தேவதைகள் தவம் செய்த திருப்பதியில் சுவாமி புஷ்கரணி. பக்தர்களே, வாயு ஜீவோத்தமம் திருப்பதியில் ஸ்தபனமான பிறகு வாயு தேவருடன் இணைந்து தபஸ் செய்ய அபேட்சை கொண்டு பிரம்மதேவர் சனந்தானாதிகளுடனும் 33 தேவர்களுடனும் ரிஷிகள் கந்தவர்கள் பித்ருகளுடனும் இந்த சேஷாதிரத்திற்கு வந்து அவர்களை நோக்கி, உங்களை உத்தேசத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பகவத் பிரீத்திக்காக இங்கு தவம் செய்த சித்தி அடையுங்கள் என்று சொன்னாராம். நாமும் தவம் செய்து அவர்களை தவத்தில் ஈடுபடுத்தினார். தீர்த்தம் என்றால் என்ன, க்ஷேத்திரம் என்றால் என்ன என்று மகாபாரத்தில் அனுசாசன பருவத்தில் உமாதேவி சிவனை கேட்கிறாள். அதற்கு சிவன் பதில் சொல்லுகிறார், பகவான் அவதரித்த ஸ்தலங்கள், அவன் தன் லீலைகளை காண்பித்த ஸ்தலங்கள் அனைத்தும் பவித்திரமான தீர்த்த க்ஷேத்திரங்களே. இதையொட்டி இன்னொரு பரிகல்பனையும் இருக்கிறது. பகவத் பக்தர்களுக்கான உத்தம புருஷர்கள் தபம் செய்து சித்தி அடைந்த ஸ்தலம் யாவும் புண்ணிய தீர்த்த க்ஷேத்திரமே. ஏனெனில் இவைகளில் பகவானின் சன்னிதானம் விசேஷமாக இருக்கிறது என்று சொன்னாராம். அங்கிங்கெனதப்படி எங்கும் பரவிய பகவான் பிரதிமையில் இருப்பதால் அல்லவா நாம் பிரதமைக்கு பூஜை செய்கிறோம். அப்படிதான் பகவத் பக்தர்கள் சித்தியடைந்த ஸ்தலம். அவைகள் கல்லாக இருக்கலாம், கம்பமாக இருக்கலாம், கிணறாக இருக்கலாம். அவைகளின் பகவானின் விசேஷ சன்னிதானம் இருப்பதால் அவைகளை பவித்ரோக்ஷேத்திரம் என்று கூறுகிறோம். பிரம்மதேவர் யக்னம் செய்த தபஸ் செய்த புஷ்கர க்ஷேத்திரம் மிக உத்தமமான புண்ணிய க்ஷேத்திரம் என்று கூறப்படுகிறது. உடுப்பியில் அனந்தேஸ்வரன் கோவிலில் ஸ்ரீமதாச்சாரியரின் பிரதிமை இல்லை. ஆனால் அவர் வந்து ஜபம் தபம் செய்த மனை இருக்கிறது. அதில் அமர்ந்து உபனிஷத் பாடம் சொல்லி இருக்கிறார். வாயு தேவனும் சன்னிதானத்தில் பகவானின் சன்னிதானத்தால் அந்த இடம் பவித்திரமான அதிஷ்டனமாக ஆகியிருக்கிறது. அதனால் அந்த ஸ்தலத்திற்கு பூஜை செய்கிறோம், பிரதட்சணம் கூட செய்கிறோம் அல்லவா பக்தர்களே. அப்படி ஒரு தடவை ஜீவோத்தரமாக இருக்கும் அந்த பிரம்ம தேவருக்கு அடுத்தபடியாக இருக்கும் ஜீவோத்தமான சரஸ்வதி பகவானை குறித்து தவம் செய்கிறாள். நதிகளிலேயே சிரேஷ்டமாக தன் நதியே, அதாவது சரஸ்வதி நதியே இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெறுவதற்காக தவம் செய்தாள்.
ஸ்வபாவத்திலேயே பிரதானகத்துவம் பெற வாயு தேவருக்கு தகுதி இருந்தாலும் பகவானின் அனுகிரகத்தால் அதை வர ரூபமாக பெற வேண்டும் என்று வாயு தேவர் தவம் செய்தது போல சரஸ்வதிக்கு உத்தமத்துவம் சுபாவமாகவே இருந்தாலும் பகவானிடம் இருந்து வரும் ரூபத்தில் அதை பெற்று உலகினருக்கு காண்பிக்க வேண்டும் என்று பகவத் பிரீத்திக்காகவும் அவள் தவம் செய்தாள். பக்தர்களே, அப்பொழுது பிரம்மபுத்திரர் புலஸ்திரியர் அங்கு வந்தாராம். அவரிடம் கவனம் செலுத்தாமல் சரஸ்வதி தன் தவத்திலேயே ஈடுபட்டிருந்தாள். புலஸ்தியருக்கு அஞ்ஞான ஆவேசம், அதாவது அசுராவேசம் வந்தது. நான் மகரிஷி வந்திருக்கிறேன், என்னை அலட்சியம் செய்கிறாளே என்று நினைத்தாராம். பிரம்ம பத்தினியான ஜகத் ஜனனியான சரஸ்வதிக்கும் புலஸ்திரியருக்கும் இருக்கும் சம்பந்தம் தாய் மகனை போன்றது. மகன் வந்தால் தாய் எழுந்து மரியாதை செலுத்த வேண்டுமா என்ன? இதை புரிந்து கொள்ளாமல் புலஸ்திரியர் ஆத்திரம் கொண்டு சரஸ்வதிக்கு சாபம் கொடுத்தார். ஓம் நமோ வெங்கடேஷாய. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இந்த நன்னாளிலே ஆடி மாதம் கடைசி நாளான இன்று தக்ஷிணாயன புண்ணிய காலத்திலே அந்த பகவான் காலையிலே ஆணிவேர ஆஸ்தானத்தை முடித்துக்கொண்டு இப்போது புஷ்ப பல்லக்கிலே ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் அந்த மலையப்ப சுவாமி புஷ்ப பல்லக்கிலே
புஷ்பத்தாலும் மாலையாலும் மாலையாலும் அலங்கரித்து அந்த திருமலையிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். அந்த 4 மாட வீதிகளில் நாமும் கூட அந்த பகவானுடைய அந்த கோவிந்தா கோவிந்தா என்ற அந்த கோவிந்த நாமம் ஸ்மரணம் செய்து கொண்டே அந்த பகவானுடைய அந்த புஷ்ப பல்லக்கிலே அந்த பகவானும் மற்றும் அவரது தேவியரான ஸ்ரீதேவி பூதேவி தாயாரை சேவித்து கொண்டு அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். இதை புரிந்து கொள்ளாமல் புலஸ்திரியர் ஆத்திரம் கொண்டு சரஸ்வதிக்கு சாபம் கொடுத்தார் அல்லவா. நதிகளிலேயே சிரேஷ்டமாக வேண்டும் என்ற உத்தேசத்தில் தானே நீ தவம் செய்து கொண்டிருக்கிறாய். கங்கையே நதிகளில் உத்தமம் ஆனது. நீ உத்தமம் ஆனவள்தான், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் நதிகள் என்ற பார்வையில் பார்க்கும்போது கங்கை நதியே சிரேஷ்டமானது. என்னால் நீ அலட்சியம் செய்து அவமதித்ததால் உன் உத்தேசம் நிறைவேறாமல் போகட்டும் என்று சாபமிட்டார். புலஸ்திரையை விட மிக மிக மேலிட்டத்தில் இருக்கும் சரஸ்வதிக்கு அவருடைய சாபம் என்ன செய்யும்? அதமர் உயர்ந்தவருக்கு இட்ட சாபத்திற்கு வலிமை இல்லை. இருந்தாலும் அத்தகைய சாபத்தை ஏற்க வேண்டும் என்பது பகவானின் ஆக்ஞை. பாகவதத்தில் சௌபரி ரிஷி கொடுத்த சாபத்தை ஏற்று கருடன் யமுனா நதியின் அந்த குறிப்பிட்ட மடுவுக்கு வராமல் இருந்தன அல்லவா. இதை அனுசரித்தும் கங்கையே மிக புனிதமான நதி என்று பகவானின் சங்கல்பத்திற்கு தக்கபடி புலஸ்திரீயின் சாபம் அமைந்தாலும் சரஸ்வதி அந்த சாபத்தை ஸ்வீகரித்தாள். இருப்பினும் சரஸ்வதி தன் தவத்தை தொடர்ந்தாள். பிரசன்னனாகிய பகவான் சொன்னார், நீ உத்தமல், புலஸ்திரியரும் கௌரவிக்க தகுந்த ஞானி. உன் மனோரதமும் நிறைவேற வேண்டும். புலஸ்திரியின் வாக்கு காப்பாற்ற வேண்டும். நதிகளிலேயே சிரேஷ்டமானது கங்கை என்று அவர் சொன்னார் அல்லவா, அது அப்படியே இருக்கட்டும். உன்னை சரோவரங்களில் சிரேஷ்டமானதாக நான் ஆக்குகிறேன். இங்கு ஒரு சரோவரத்தை நிர்மாணிக்கிறேன். சரஸ்வதி நதிக்கு நீ அபிமானியாக இருப்பதைப் போல அந்த சரோவரத்திற்கும் அபிமானியாகவே நீ இரு. விசேஷமான குணங்கள் யாவும் கொண்ட மிக பவித்திரமான தீர்த்தமாக அது இருக்கும். அதில் உன் சன்னிதானம் கூட இருக்கும். அதில் ஸ்நானம் செய்பவர்களின் பாப்பங்கள் அனைத்தும் தீரும் என்று அருளினாராம். இதோ சுவாமி புஷ்கரணியை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். நாமும் அந்த புஷ்கரணியை சேவித்து கொண்டே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை 2 கரம் கூப்பி சேவிப்போம். பகவான் தன் மருமகளுக்காக திருப்பதியில் நிர்மாணித்த சரோவரமே சுவாமி புஷ்கரணி. அதோ அந்த சுவாமி புஷ்கரணத்தை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் 2 கரம் கூப்பி அந்த பகவானை மற்றும் அந்த சுவாமி புஷ்கரணியை சேவிப்போம். புலஸ்திரியின் சாபத்தை சரஸ்வதி என்றாலும் அவரிடம் மேலோங்கி நின்ற அகங்காரத்திற்கு அவள் தண்டிக்க விரும்பினாள். சாஸ்திர அத்தியனம் செய்து அனைத்தையும் கற்றுவிட்டோம் என்ற மாப்புடன் வந்த தன் மகன் ஸ்வேத கேதுவை அவனுடைய வித்யா கர்வத்தை போக்கி அவனுக்கு பகவத் ஸ்வரூபத்தை தந்த உத்தலக்கர் விளங்கியது சாந்தோக் யோபினஷத்தில் வருகிறது. இதை போலவே சரஸ்வதியும் புலஸ்திரியின் ஆணவத்தை கண்டு வெகுண்டாள். நீ என் மகன், யோகியதையில் நான் உன்னை விட மிக மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவள். நீ எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி இருக்க நான் உன்னை மதிக்கவில்லை என்று நீ நினைத்து உன் அகங்காரத்திற்கு காண்பிக்கிறது. அகங்காரம், கர்வம் முதலிய அசூர குணம் மேலோங்கி நீ என்னை சபித்ததால் உன்னை நான் சபிக்கிறேன். உன்னை ராட்சசர்கள் மக்களாக பிறப்பார்கள் என்று சாபம் கொடுத்தாராம். பக்தர்களே, இதோ இந்த நன்னாளிலே ஆடி மாதம் கடைசி நாளான இன்று தக்ஷிணாயன புண்ணிய காலம் 6 மாதம் இன்றிலிருந்து இருக்கும். அப்படி அந்த தக்ஷிணாயன புண்ணிய காலத்திலே பகவான் இதோ நமக்கெல்லாம் புஷ்ப பல்லக்கு வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அவரது திரு தேவியர்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் மலையப்ப சுவாமியை இதோ எவ்வளவு அழகாக அந்த புஷ்பத்தால் அலங்கரித்து அந்த பகவான் நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார்.
தான் செய்தது அபச்சாரம் என்பதை உணர்ந்த புலஸ்தியர் சரஸ்வதியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். மனம் விருங்கிய சரஸ்வதி, உன் குலத்தில் பிறக்கும் முதல் 2 மகன்கள் கொடிய ராட்சசர்களாக இருப்பார்கள். 3வது மகன் சாத்வீகவனாக பகவானிடம் பரம பக்தி உள்ளவனாக இருப்பான் என்று அருளினாராம். இதன்படி புலஸ்திரியன் குலத்தில் முதல் 2 பேர்களான ராவணனும் கும்பகர்ணனும் பயங்கர ராட்சசர்களாகவும் 3வது பேரனான விபீஷணன் பரம வைஷ்ணவனாகவும் இருந்தானாம். சரஸ்வதியின் அனுகிரகத்தால் பிறந்த விபூஷணன் பரம பக்தனாக இருந்தான். அவனுடைய பக்தி ஹனுமனை கவர்ந்தது. விபூஷணன் தன் அண்ணன் ராவனை திரஸ்கரித்து ஸ்ரீராமனிடம் தஞ்சம் புக வந்தபோது, இவர் எதிரிகளிடம் இருந்து வந்தவன், இவனை நம்பக்கூடாது, இவனை நம் பக்கம் சேர விடவே கூடாது என்று சுக்ரீவன் உட்பட்ட அனைத்து வானரங்களும் தங்கள் கருத்தை வெளியிட்ட போது, ஹனுமன் மாத்திரம் விபூஷணுக்காக ஸ்ரீராமனிடம் பரிந்துரைந்து ராமாயணத்தில் வருகிறது. 3வது பேரன் சாத்விகமானவன் என்று சரஸ்வதி அனுகிரகத்தை நிரூபணம் செய்யும் வகையில் அனுமான் எடுத்துக்கொண்ட முயற்சியாகவும் இது அமைகிறது. பக்தர்களே, திருப்பதி மலையில் ஒரு பக்கம் வாயுதேவர், இன்னொரு பக்கம் சுவாமி புஷ்கரன்